இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே மகிமை செய்தி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று வேதத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் நினைத்தபடி அல்ல, வேதத்திலிருந்து நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருக்காக நாம் பிரகாசிக்க வேண்டும், அவருடைய வெளிச்சமாக பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்துவை குறித்து நாம் சாட்சி பகர வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மத்தேயு 10:32 மனுஷர்கள் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் தேவனுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். பிரியமானவர்களே, நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவரை ருசித்திருக்கிறோம். நான் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம். அவர் நமக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்திருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? அவரை அறிக்கை பண்ணணும், அவருக்கு சாட்சி பகரணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொன்ன கடைசியான வார்த்தை, நீங்க எங்கும் போய் உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சியா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அறியாத ஜனங்களுக்கு என்னை அறிவிக்கும்படியாக நீங்க சாட்சியா இருங்க. அப்போ மனுஷர் முன்பாக நீங்க என்ன அறிக்கை பண்ணாதான் நான் உங்களை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். என்ன நீங்க மனுஷருக்கு முன்பாக மறுதளிச்சீங்கன்னா நானும் உங்களை மறுதளிப்பேன்னு சொல்றாரு. என்னை கனப்படுத்துகிறவர்களே நான் கனப்படுத்துவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களே நான் கனவீனப்படுத்துவேன் என்று சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை குறித்து சாட்சி கூறவும் அவரை குறித்து அறிக்கை பண்ணவும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன்னை வாயினால அறிக்கையிட்டு நீ இருதயத்துல விசுவாசித்தாய் நீ ரட்சிக்கப்படுவாய். கிறிஸ்து இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அதுக்கு என்ன செய்யணும்? உன்னுடைய வாயினால அறிக்கை பண்ணப்படும், இருதயத்துல விசுவாசிக்கப்படும். அப்பதான் ரட்சிப்பு உண்டாகும். நான் என் மனசுக்குள்ளே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு இருக்கிறத விட நாம் அறிக்கை செய்யணும். நம்ம தேவன் நல்லவர், அவர் ரட்சகர், அவர்தான் ரட்சகர், அவர்தான் நம்மை மீட்டுக் கொள்ளக்கூடியவர் என்று கிறிஸ்துவை குறித்து நம் மனுஷர் முன்பாக நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தர் அதை விரும்புகிறார். அப்போ நம்ம அறிக்கை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா, இப்ப மனுஷரிடத்துல காணப்படுகிற பயங்கள் அல்லது வெட்கம்னு சொல்லலாம். அப்போ நம்ம வெட்கப்பட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கர்த்தரை நம்ம அறிக்கை செய்ய மாட்டோம், கர்த்தரை நம்ம கனப்படுத்த மாட்டோம். மனுஷர் முன்பாக, அவரை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய மாட்டோம்? கனப்படுத்த மாட்டோம். அப்போ பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வரும் பொழுதுதான் நம்ம தைரியமாக, பயம் இல்லாம, வெட்கம் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவை அறிக்கை பண்ண முடியும். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து அறிக்கை செய்ய நான் வெட்கப்படவே மாட்டேன், நான் வெட்கப்படேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தாவீது சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருடைய சாட்சியை நான் ராஜாக்களுக்கு முன்பாக அறிக்கையிட நான் வெட்கப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கர்த்தருடைய ருசித்தவர்கள், கர்த்தருடைய அன்பை அறிந்தவர்கள், அவரை குறித்து சாட்சி கொள்ள அவங்க வெட்கப்படவே இல்லை. பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுட்ட சொல்லும்போது சொல்றாரு, நீ இந்த சுவிசேஷத்தை குறித்தும் சுவிசேஷத்தின் நிமித்தமாக நான் பட்ட பாடுகளை குறித்தும் நீ எந்த அளவுக்கும் வெட்கப்படாத, எந்த அளவுக்கும் வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக நீ தீங்கு அனுபவின்னு சொல்றாரு. அப்போ நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவோ, நீ அறிந்து கொண்ட சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்யவோ நீ ஒரு காலம் வெட்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு, என்னை அறிக்கை பண்றதுக்கு, என்னுடைய வார்த்தை குறித்து சொல்றதுக்கு நீங்க வெட்கப்பட்டோம்னா மனுஷகுமாரனும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகிமையோடு அவருடைய தூதர்களோடு கூட வரும் பொழுது வெட்கப்படுவார் அப்படின்னு எழுதியிருக்கு. மார்க்கு 8:38 என்னை குறித்தும் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ. அப்ப இயேசுவை குறித்து அறிக்கை செய்ய நான் வெட்கப்பட்டோம் அப்படின்னா மனுஷகுமாரன் வரும் பொழுது அவரும் நம்மை குறித்து பிதாவிடத்துல சொல்ல வெட்கப்படுவார் என்று எழுதியிருக்கிறதாம். பிரியமானவர்களே, நாம் வெட்கப்படாமல் அந்த தேவனை நமக்கு சாட்சியாக நம்ம அறிவிக்க செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதே போல பயப்படாம நாம் அறிக்கை செய்யணும். முதலாவது நம்ம
சீஷர்கள் அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பிறகு அவருக்கு சாட்சியாய் அறிவிக்க மிகவும் பயந்தார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் அப்புறம் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சியா இருப்பீர்கள் என்று சொன்னபடி அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஊற்றப்பட்ட பொழுது அந்த பயந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரும், பேதுரு எல்லாரும் அவங்க கிறிஸ்துவை சாட்சியாக தைரியமாக பிரசங்கித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நம்மை தைரியப்படுத்துகிற ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியின் ஆவியையும் பலத்தின் ஆவியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த ஆவியானவர் நம்ம வாசித்தது போல யாரும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி கிறிஸ்துவை, நம்முடைய இயேசுவை கிறிஸ்து என்று நம்ம என்ன செய்ய முடியாதா, பிரசங்கிக்க முடியாது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லா பயத்தையும் அவர் நீக்கி நம்மை தைரியமாக வெட்கப்படாமல் அவரை, கர்த்தரை சாட்சியாக அறிவிக்க அவர் நம்மை உதவி செய்வார். நம்ம பவுல் சொன்னது போல நாம் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க, அவருடைய சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்க வெட்கப்படாதபடிக்கு நாம் அவரை அறிவிக்கும் பொழுது மனுஷகுமாரனும் அவருடைய மகிமையிலே வரும் பொழுது நம்மை குறித்து பிதாவினிடத்தில் வெட்கப்படாமல் அறிவிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் என்ன என்பதை நாம் இந்நேரம் வரைக்கும் நம்முடைய வேதத்தில் இருந்து நாம் தியானித்தோம். நம்முடைய ஞானத்தின்படி நாம் அறிந்திருக்கிறபடி அல்ல, வேதத்தில் இருந்து கர்த்தர் எதை விரும்புகிறார், கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நம்ம அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து விடுதலையாக வேண்டும், நம்முடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட வேண்டும், அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் பிதாவினிடத்திலே ஜெபித்தார். அதே போல அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினது போல நாமும் அவருடைய சித்தத்தை அறிந்து நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதே போல அவர் உலகத்திற்கு வெளிச்சமா இருந்தது போல நாமும் மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக நம்முடைய நற்கிரியைகளினாலே பிதாவை மகிமைப்படுத்தப்படும்படி நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கடைசியாக அவரை சாட்சியாக அறிக்கை செய்ய வேண்டும், நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த காரியங்கள் தான் கர்த்தர் உண்மையாய் நம்மிடத்தில் விரும்புகிற காரியங்கள். நான் பார்த்தோம் ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்து அது இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல், ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை இல்லாத தேவ பக்தி, தேவ முயற்சி எல்லாம் வீணானது, அதை நான் வெறுக்கிறேன், அது எனக்கு அருவருப்பா இருக்கிறது, அது எனக்கு அரோசிகமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்பொழுது நம்ம தியானித்த எல்லா காரியங்களின் மேலும் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு விருப்பமானதை, கர்த்தருக்கு பிரியமானதை சோதித்து அறியுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் சோதித்து அறிந்த எல்லா காரியங்களின்படியும் அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட பேசினீர், உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு உணர்வை தந்தீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே நாங்கள் தியானித்து உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே நீர் விரும்புகிற காரியத்தையே நாங்கள் செய்யும்படியா, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா, எப்பொழுதும் மோடு கூட ஐக்கியமா இருக்கும்படியாய், பரிசுத்த ஆவி எங்களில் நிலைத்திருக்கும்படியான ஆண்டவரே கிருபையை ஒவ்வொரு நாளும் நாடும்படியாகவும், பரிசுத்தமானதை தேடும்படியாகவும் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானது எப்பொழுதும் செய்யும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுத்தரும்படியா ஜெபிக்கிறேன். நீரே எங்கள் வழியாய் ஒளியாய் இருந்து நீரே எங்களை போதித்து நடத்த முடியா, உலக பிரகாரமான காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்ற காரியங்களிலும் அப்பா எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்படியா கர்த்தர் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்பா வீணாய் போகாதபடி இருதயத்திலே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நூறத்தனையாய் பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மகிமை டிவி ஊழியத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீங்க சந்திங்க. உமக்கு இது லேசான காரியம் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனைகளை தந்து உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீங்க கற்றுத்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்துல அமர்ந்திருந்து காத்திருக்கும் போது உடைய மெல்லிய சத்தத்தை கேட்கவும் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. நீரை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.